இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இயேசுவின் கரத்தில் அடங்கி இருக்குது. நட்சத்திரங்கள் திரளாக ஜொலி ஜொலிக்குது. இடியும் மின்னலும் இயேசுவின் கரத்தில் அடங்கி இருக்குது. நட்சத்திரங்கள் திரளாக ஜொலி ஜொலிக்குது. வல்லமையும் அவர் கரத்தில், மகிமையும் அவர் கரத்தில், அதிசயங்கள் அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. வல்லமையும் அவர் கரத்தில், மகிமையும் அவர் கரத்தில், அதிசயங்கள் அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. ஆளுமையும் அவர் கரத்தில், ராஜ்யமும் அவர் கரத்தில், அதிகாரம் அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. ஆளுமையும் அவர் கரத்தில், ராஜ்யமும் அவர் கரத்தில், அதிகாரம் அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. ஐஸ்வர்யம் அவர் கரத்தில், செல்வங்கள் அவர் கரத்தில், கனமகிமை அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. ஐஸ்வர்யம் அவர் கரத்தில், செல்வங்கள் அவர் கரத்தில், கனமகிமை அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. ஆனந்தமும் அவர் கரத்தில், பூரணமும் அவர் கரத்தில், நித்தியமும் அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. ஆனந்தமும் அவர் கரத்தில், பூரணமும் அவர் கரத்தில், நித்தியமும் அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. இடியும் மின்னலும் இயேசுவின் கரத்தில் அடங்கி இருக்குது. நட்சத்திரங்கள் திரளாக ஜொலி ஜொலிக்குது. இடியும் மின்னலும் இயேசுவின் கரத்தில் அடங்கி இருக்குது. நட்சத்திரங்கள் திரளாக ஜொலி ஜொலிக்குது. வல்லமையும் அவர் கரத்தில், மகிமையும் அவர் கரத்தில், அதிசயங்கள் அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. வல்லமையும் அவர் கரத்தில், மகிமையும் அவர் கரத்தில், அதிசயங்கள் அவர் கரத்தில், எல்லாமே அவர் கரத்தில் அடங்கி இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியிலே ஒளிபரப்பாகும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் சாட்சியின் வேலைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ அற்புதங்கள் சாட்சிகள் எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லாவற்றையும் நாம் ஷேர் பண்ண முடியல. அதனால ஒரு சாட்சி நான் இப்போ சொல்கிறேன். ரேகாங்கிறவங்க அரியலூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க லட்சக்கணக்காக கடன் பட்டுட்டாங்களாம்.
இருந்தாங்களாம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு ஜெபம் பண்ணி ஒரு பொருத்தனையும் செஞ்சாங்க. அந்த கடனெல்லாம் இப்போ எல்லாம் தீர்ந்து அவங்க நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க எழுதி தந்திருக்காங்க. அப்போ நம்முடைய கடனாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், துன்பம், சண்டை, சமாதானமின்மை எதுவாக இருந்தாலும் அதை நீக்க நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவால எல்லாம் செய்ய முடியும். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷம் பாருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஜாய் டிவியில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் நம்பிக்கை டிவியில் காலை 8:15 நம்ம ப்ரோக்ராம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே போல் யூடியூப்பில் ஒவ்வொரு வேலனும் இரவு ஜாய் டிவி யூடியூப்பில் சரியாக 8 மணிக்கு இரவு ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. துதி ஆராதனை ஜெபம் என்பது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதை நீங்கள் பார்க்க மறவாதிருங்கள். இதுக்கு பல ஆயிரங்கள் தேவைப்படுது. தேவநாள் எல்லாம் கூட பத்திரிக்கை மாதம் வெளியிடுகிறோம். இந்த சுவிசேஷ ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களோடு சேர்ந்து நீங்களும் சுவிசேஷ அறிவிக்க ஜெபம் பண்ணுங்கள் என்ற காணிக்கை அனுப்புங்கள் என்று உங்களை பணிவோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ரிகா ஷபலவர ஓதிகா பாபா. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத வாக்கியம் போட்டு இயேசுநாமம். தேவ செய்தி 100 மடங்கு பலன் தரட்டும். வேத வசனத்தை கேட்குற ஒவ்வொருவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. அலையலோயா, அலையலோய். நீண்ட கால பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதற்கா நன்றி. அலையலோயா. குடிகாரர்கள் மனம் திரும்புவார்களாக இயேசு நாமத்தினால். விபச்சாரம் செய்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால். அலையலோயா. கீழ்ப்படியாத பிள்ளைகள் குடும்பத்துக்கு கீழ்ப்படிவார்களாக இயேசுவின் நாமத்தினால். அலையலோயா. அரிகா பாபா லபரவா ஷே. அலையலோயா, அலையலோயா. அரிகா பாபா லீபரவா. பிரிந்த குடும்பங்கள் இயேசு நாமத்தில் இணைவதாக. சத்துரு போராட்டம் யார் யாருக்கு இருக்கோ இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வருஷத்தில் கற்பத்தின் கனி கிடைப்பதாக. திருமணம் ஆகாத ஒவ்வொருவருக்கும் நசனா இயேசு நாமத்தில் திருமண காரியம் நடப்பதாக. இதை பார்க்கிற எல்லோருக்கும் எல்லா நன்மைகளால் நிரப்புவீராக இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசு செய்கிறார். அவர் செய்கிறானா யாரு? இயேசு செய்கிறார். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு என்றால் துன்புறுவோன் என்று அர்த்தம். அங்கே யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்கள் என்ன? அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள். அற்புதம் என்பது, அதிசயம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த பூமியில் எந்த மனிதனுக்குள்ளே செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கு எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். விசேஷமாக உன் ஜனங்களுக்கு முன்பாக, உன் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் அங்க யாத்ரா 34:10 வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கு தத்தம்லாம் நமக்குரியது, நம்ம பிள்ளைகளுக்குரியது. ஏனெனில் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்குரியதான். இந்த வாக்கு தத்தம் வேதத்தில் உள்ள 30,000க்கும் மேற்பட்டதான வாக்கு தத்தங்கள் இருக்குது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் 30,000க்கு மேலே இருக்கிறது. அதெல்லாம் நமக்குத்தான். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. இந்த வேத பிரமாணத்தை நம்ம கை கொண்டால் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அரிகாதகரபோஷே. நம்ம தேவன் அதிசய தேவன். இயேசுவின் பிறப்பு அதிசயம், அவருடைய வாழ்க்கை வரலாறு அதிசயம், அவருடைய மரண அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம்தான்.
அதிசயமான தேவனுக்கு நீங்கள் நானும் குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறோம். ஆகவே நமக்கு அதிசயம் செய்வது அவருக்கு லேசான காரியம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், நம்ம மூளைக்கு எட்டாத காரியம். அதை அனுபவிச்சிருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கும் சில காரியங்கள் ஆண்டவர் செய்கிறதெல்லாம் பார்த்தா. நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம், அது நடக்கும். நம்ம விரும்பி இருக்கவே மாட்டோம், அது கிடைக்கும். ஏன்னா நம்ம நினையாத நேரத்தில் அது நடக்கும். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம் 72 சங்கீதம் 18 சொல்லுகிறது, கர்த்தரே அதிசயங்களை செய்கிறவர்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 29:14, இந்த ஜனங்களுக்குள் ஒரு அதிசயம் செய்வேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வேங்கிறார். இங்கே யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவ்வளோ இன்னும் ஆண்டவரை பற்றி அதிகமாக அறியாமல் இருக்கலாம், இன்னும் பைபிளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியாமல் கூட இருக்கலாம், செபிக்க தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்துக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். எந்த அதிசயம் உங்களுக்கு வேண்டும்? அதிசயங்களை உங்களுக்கு செய்வேன்னு எழுதப்பட்டிருக்கிறது மீகா 7:15. நம்ம மூளைக்கு எட்டாதது. ஆனால் அவர் அதிசயம் செய்வதற்கு நீங்களானோ அவரை நோக்கி பார்க்க வேண்டும், இடைவிடாமல் அவரை ஆராதிக்க வேண்டும். தானியேலுக்கு அதிசயம் நடந்தது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணார், 3 வேளையும் கரெக்டாக. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இடைவிடாமல் ஆராதிச்சாங்க. அவங்களுக்கு அதிசயம் நடந்ததா? நடந்தது. இந்த பாபிலோன் நாட்டுக்கே உயர் அதிகாரிகளாக உயர்த்தப்பட்டார்கள். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் தான். எருசலேமிலிருந்து அவங்களை சிறைப்படுத்தி கொண்டு வந்தாங்க பாபிலோனுக்கு. பாபிலோன் என்றால் குழப்பம், வேதனை, கஷ்டம், கண்ணீர். ஆனால் அந்த மத்தியில் அவங்க ஆண்டவர் ஆராதித்து கொண்டு இருந்தார்கள். அதிசயம் நடந்தது. தானியேல் சட்டை ஏற்றப்பட்ட பொழுதும் யார் எந்த தேவனையும் 1 மாதத்துக்கு 30 நாளைக்கு சேவிக்கக்கூடாது. எப்படி கொரோனா நேரம் எல்லா கோயிலும் பூட்டி கிடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். எந்த மனுஷரையும் போய் யார்ட்டையும் போய் உயர் அதிகாரி போய் பார்க்க முடியாது, எந்த மனுவும் கொடுக்க முடியாது. கோர்ட்டு முதற்கொண்டு ஆன்லைனில் தான், கோர்ட்டு எல்லாம் பூட்டி கிடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நாட்களில் 1 மாதத்துக்கு யார்கிட்டையும் போகக்கூடாது, எந்த மனுஷங்கிட்டையும் போய் நீதி கேட்கக்கூடாது, எந்த தெய்வத்திட்டையும் போய் முறையிடக்கூடாது. சட்டம் ஏற்றப்பட்டது பாபிலோனில். ஆனால் அந்த தானியேலோ சட்டத்தை மீறி என்ன பண்ணார்? தன் வழக்கத்தின்படியே எருசலேமின் பல கனிகள் திறந்திருக்க தேவனை நோக்கி மன்றாடினார். 3 வேளை ஜெபிச்சார். இதை கூட வேலை பார்க்குறவங்க காட்டி கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் அந்த ராஜா, தரியூர் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலோ வென்றால் பாருங்க, இடைவிடாமல் ஜெபித்தான். அப்படி மனுஷரை தேடி போனாவோ இல்லை ஒரு தெய்வத்தை தேடி போனாவோ சிங்கத்தின் கெபியில படுவாங்க. சட்டம் அதுதான். அநேக சிங்கங்கள் ஒரு குகையில் இருக்கும். அதில் மனுஷரை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? ஒன்று கழுத்தை பிக்கும், ஒன்று காதை பிக்கும். மனுஷன் அந்நேரம் அவுட்டு இல்லையா? ஆனால் ஆண்டவர் பாருங்க, தானியேலோடு கூட இருந்தார். நீ சேவிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தரியுராஜாக்கு நைட்டெல்லாம் தூக்க விட கிடையாது. அவன் ஜனங்களுடைய அந்த வேண்டுதலின்படி அந்த பகைஞர்களுடைய அதிகாரியாகிய பகைவர்கள் கூட வேலை பார்க்குறவங்க தானே விரோதம் பண்ணாங்க. இவன் அதிகாலையில் எழும்பி வருகிறான் தூக்கம் இல்லாமல். தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன், நீ சேவிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜா, நான் உனக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக இருந்தேன், நான் நீதிக்கேடு எதுவும் செய்யலைன்றார். பெரிய காரியம் நடந்ததா? நடந்தது. அதிசயம் நடந்ததா? நடந்தது. ப்ரொமோஷன் கூடிச்சு அதன் முத்தம் தானியேலுக்கு இல்லையா? தானியேலின் காலங்கள்லாம் ஜெயமாய் இருந்தது என்று தானியேல் ஆராதிக்கிற லாஸ்ட் வசனம் சொல்லுகிறது. நம்மளை இந்த தெய்வம் இந்த பூமியில் உயர்த்தலங்களில் ஏறி வர பண்ணுவதற்கு நாம் செய்ய வேண்டியது விட சட்டத்தை மீறி என்ன செய்யணும்? எப்படி எஸ்தர் பிரவேசித்தா, அதே போல் சட்டத்தை மீறி தேவனை வீட்டில் தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும், ஆலயங்களுக்கு செல்லணும், அவரை தேடணும், அவரை நாடணும், அவரை விட்டு விடக்கூடாது. நாம் அவரை விட்டு விட்டால் அவர் நம்ம விட்டு விடுவார். இதுதான் உண்மை. இங்கே இது யோபு இதை சொல்லுகிறார். யோபு பாருங்க, ஆண்டவரை விட்டு விடவே இல்லை.
அவர் உறுதியாக இருக்கிறார் பாருங்க. அவர் மனதில் இத்தனை கூட ஆண்டவருடைய முறுமுறுப்பே இல்லை. வாயினால பாவமே அவர் செய்யலைன்னு இருக்கு பைபிளில். அதனால தான் அவர் சொல்லுகிறார், அவர் விசுவாச அறிக்கையிடுகிறார். அவர் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நிலைமையில தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத விஷயங்களை அவர் செய்கிறார். அவருக்கு ஒன்று தெரியும், இந்த இழப்பெல்லாம் ஒரு நாள் திரும்ப ஆண்டவர் தந்துருவார், ரெட்டிப்பாக தருவார்னு தெரியும். அவர் அதை அறிக்கையிட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படியே 42 அதிகாரத்தில் ரெட்டிப்பாக தந்தாரா? தந்தார். பிள்ளைகளை மட்டும் 10 பிள்ளை கரெக்டாக தந்தார், மற்றதெல்லாம் எல்லாமே ரெட்டிப்பாக தந்தார் இல்லையா? ஆகவே அவன் மூளைக்கு எட்டாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார். தானியேலுக்கு செய்தார், தாவீதுக்கு செய்தார், யோசேப்புக்கு செய்தார், ஆபிரகாமுக்கு செய்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு செய்தார். அவங்களுக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்வார். கவலைப்படாதீங்க. அவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஜெபத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க, துதியை மட்டும் நிறுத்திடாதீங்க, வேத தியானத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. வேலை இருக்குன்னு பயில் படிக்காமல் விட்டுறாதீங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலைன்னு சொல்லாதீங்க. கல்யாண வீடு அதனால போகலை இப்படி சொல்லாதீங்க. சபை கூடி வருவதில் விடக்கூடாது. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் எங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படாததுனால ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷமாக வைப்பாங்க. வளகாப்பு வைப்பாங்க, திருமணம் வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க வைப்பாங்க. எதுனாலும் பூ புனித நீராட்டு விழா இப்படி வைப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒன்று செய்வோம், அங்கே பாருங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவோம். எங்கள் நாத்துனா அவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் தானே மாமா மண்டாட்டி வரணும்ல, நீங்கள் தானே நிற்கணும், நாங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு தான் வருவோம். அல்லேலூயா. அப்படி தான் போவோம். விசேஷம்லாம் முடிஞ்சிடும். கர்த்தருடைய கட்டளைப்படி நம்ம நடக்க வேண்டும். அப்போ தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத விஷயங்களை அவர் செய்ய முடியும். சரி, ரெண்டாவதாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 முதல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்தார். அங்கே இயேசு இருந்த நாட்களில் அவர் போகிற இடங்களெல்லாம், அவர் இருக்கிற வீடுகளெல்லாம் ஆட்கள் நிறைய வருவாங்க. வந்த எல்லாருக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுவார். சொல்லி வியாதிஸ்தரை குணமாக்குவது தான் அவருடைய வேலையே. ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் இருந்தார். அங்கே தட்டோடுகளை பிரித்து அந்த இயேசு போதனை செய்த இடத்துல ஏராளமான ஜனங்கள் இருக்காங்க. இவனை எப்படியாவது, இவனுக்கு இந்த முடக்குவாதத்தில் இருந்து, இந்த திமிர்வாதத்திலிருந்து விடுதலை ஆண்டவற்றை வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி அவனுடைய உறவினர்கள் 4 விசுவாசிக சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த தட்டோட இறைய கலட்டிட்டு அது வழியாக உள்ள இறக்குறாங்க பாருங்க. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. திமிர்வாதனக்காரன் நோக்கி, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுப்பா, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இன்றைக்கு அதிசயமான காரியங்களை கண்டோன்னு சொன்னாங்களாம். ஒருவேளை முடக்குவாதத்தோடு இருக்காங்களா? உங்கள் வீட்டில் யாராவது படுத்த படுக்கையாக இருக்காங்களா? இல்லை ஆக்சிடெண்ட் ஆகி சில உறுப்புகளை இழந்து, உறுப்புகள் இருந்து முன்பு மாதிரி அது இயங்கலையா? வேலை செய்ய முடியலையா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். திரும்ப எலும்பி நடக்க பண்ண போகிறார். உங்கள் வயது கழுக்கு சமணமாய் திரும்ப வாழ வயது போலாக மாறப்போகிறது. அலையிலும் அதிசயம் நடக்க போகுது உங்கள் சரீரத்தில். முடக்கு வாதங்கள், ஸ்டோக் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால். அலையலூயா, அலையலூயா. சேபியா கர்ககோ படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அந்த திமிர்வாதக்காரனுக்கு சொன்ன ஆவியானவர் ஆண்டவர் இப்போ சொல்லுகிறார். அலையலூயா. ரிகஷபலவரவோ ரிகவலவரோ. ஓ, இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரான்னு பார்த்துக்கிட்டீங்க. அலையலூயா, அலையலூயா. இனி பாவம் செய்யாதேன்னு எச்சரிக்கிறவர். அலையலூயா, அலையலூயா, அலையலூயா. ஓ, இனி பாவம் செய்யாதே என்று எச்சரிக்கிறார். அலையலூயா. இப்பொழுது பாவத்தை மன்னித்து ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறேன்னு சொல்வதற்காக நன்றி பா, நன்றி, நன்றி அப்பா. ஓராக அதிகே. அடுத்து, அதாவது நீண்ட காலத்து வியாதி போராட்டத்துக்கு ஒரு முடிவு வருகிறார், அதிசயம் செய்கிறார். அடுத்து அப்போஸ்தலர் 13:8 பார்க்குறோம். இங்கே பாப்போ பட்டணத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு கள்ள தீர்க்கதரிசியாகிய எலிமா என்கிறவன் இருக்கிறான். அங்கே பவுல் சென்ற இடங்கள்லாம் ராஜாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, அதிகாரி ரட்சிக்கப்படுறாங்க. இங்கே கெர்சி பவுல் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் பவுலுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார். சவுல் என்கிற அந்த பவுல் பரிசுத்தாவினால் நிரம்பி வேத வசனத்தை சொல்லுகிறார். இந்த எலிமா எப்படியாவது இந்த கெர்சி பவுல் அதிகாரியை திசை திருப்பிடணும். ஏன்னா அவர் மூலம் நிறைய பணத்தை சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவன் ஒரு குறிகாரன் வச்சுக்கிடலாம், மந்திரவாதி. அவன் திசை திருப்ப பார்க்குறான்.
உடனே இவர் சொல்றாரு, ஏன்னா கிறிஸ்து பவுல் இந்த பவுலுடைய உபதேசத்தை கேட்டார் பாருங்க. உபதேசம் அதிசயங்களை கொண்டு வந்தது, அற்புதங்களை கொண்டு வந்தது. உடனே இந்த எலிமாவை பார்த்து கேட்குறாரு 10வது வசனத்தில், அப்போஸ்தலர் 13:10, எல்லா கவடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் மகஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ. 11வது வசனம், கர்த்தருடைய கை உன் மேலே வருகிறது, நீ சில காலம் சூரியனே பார்க்க மாட்ட, குருடா இருப்பாய். பாருங்க, ஆண்டவர் கட்டவும் கட்டவளுக்கும் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அண்ணாள் சொல்லுகிறார், காயம் உண்டாக்கி காயம் கட்டுகிறவர் சொல்றார். அவர் கொள்ளுகிறவர் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். ஏன் காயம் உண்டாக்குறாரு? நாம் திருந்துவதற்காக. பாருங்க, பிள்ளைகளை அடிச்சா படிப்பாங்க இல்லையா? அடியாத பிள்ளை படியாதுன்னு ஒரு பழமொழி. அதுபோல் இங்கே நம்ம தான் நேசிக்கிற எந்த புத்திரனையும் அவர் சிட்சிக்கிறார் என்று பார்க்குறோம். சரி, இங்கே இவனுக்கு ஒரு சிட்சையாகி ஒரு அதிசயம் நடக்குது. சில காலம் அவை குருடாவே போயிட்டானா. ஏன்னா அவர் பெரிய ஒரு நல்ல அதிகாரி, பெரிய அதிகாரி கிறிஸ்து பவுல். பாப்போ பட்டணத்தில் ஒருவேளை கலெக்டராக இருக்கலாம், ஒரு பெரிய அதிகாரி. ஆனால் பவுல் பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். இன்னும் அவர்கிட்ட தேவ செய்தியை கேட்கணும் வாஞ்சிக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நிச்சயம் பெரிய பெரிய அதிகாரிகள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. வசனத்தை தேடி தேவாலயத்துக்கு வரப்போகிறாங்க, உங்களை தேடி வரப்போகிறாங்க. அன்றைக்கு நடந்தது உண்மையானால் பவுல் காலத்தில் இந்த காலத்தில் நடக்கப் போகிறது. பாருங்கள், எலிமாக்கள் கண்ணை ஆண்டவர் தெரியாமல் பண்ணிட்டார். ஏன்னா இவன் இருந்தால் இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரங்கள் அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவதற்கு இடையூறாக இருப்பான்னு பவுல் மூலம் அந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கலாம், ஒரு அதிசயத்தை செஞ்சுருக்கலாம் இல்லையா? அப்போ ஏன்னா உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காதே போகும். வசனம் கிடைக்காத காலம் வரப்போகுது. வசனம் போதிக்கப்படுகிற போதே நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கொள்ள வேண்டும், சேகரித்து வச்சுக்கணும் இருதயத்தில். ஏன்னா இயேசு வருகை சமீபமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். ஆகவே ரட்சிப்பதற்கு தடையாக இருக்கிறவங்கள கத்தரங்க நான் பார்க்குறோம். கண்ணே குருடாக்கிட்டார். அது ஒரு அதிசயம்தான். உடனே இந்த கிறிஸ்து பவுல் ஆச்சரியப்பட்டாராம் அந்த அதிகாரி. இது என்ன எளிமோ கண் தெரியாமல் போயிடுச்சேன்னு. இது ஒரு அதிசயம்தான். ஏன்னா 10 வாதைகள் எகிப்தில் நடந்தது, அதுவும் அதிசயம்தான். ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், இப்போ ஆண்டவர் தடையாக இருக்கிற சுவிசேஷத்துக்கு தடையாக இருக்கிறவங்களுக்கு கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து அதிசயமாக உபதேசம் செல்வதற்கு உதவி செய்ய போகிறார். அடுத்து யோபு 5, இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையும் கர்த்தருடைய செயல் முடிவு அறிந்திருக்கிறீர்களே. சரிங்களா? கர்த்தர் அந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை யோபுக்கு செய்தார். பொறுமையாக இருக்க வேண்டும். உபத்திரப்படும் போது பொறுமையாக இருக்கணும். உபத்திரத்தில் பொறுமையாக இருந்தோம்னா அதிசயம் நடக்கும். ரொம்ப உத்தரப்படுறீங்களா, ரொம்ப நெருக்கப்படுறீங்களா, நெருக்கத்தில் தான் ஒரு விசாலம் இருக்குது. அதிசயமாக ஆண்டவர் உங்களை விசாலத்துக்கு வைப்பார். நெருக்கத்தில் இருந்த என்ன கர்த்தர் விசாலத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். தீயன் தண்ணீரையும் கடந்து வந்தேன், கர்த்தர் என்னை செழிப்பான இடத்துல வந்து நிறுத்தினார் தாவீது சொல்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி, உபத்திரவத்தில், கஷ்டத்தில், தேவை மத்தியில் பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத விஷயங்கள் நிச்சயமாக செய்வார். அடுத்து நம்ம பார்க்குறோம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. பாருங்கள், இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. ஒரு மீனோடு அகப்படலை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்க, மீன் பிடிக்கும்படி போடுங்க. பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒரு மீன் கூட அகப்படல. ஆண்டவர் சொன்னார், உங்கள் போட்டங்கிட்டு தள்ளுங்கப்பா. அதில் உட்காந்து பிரசங்கம் பண்ணார் இல்லையா? இந்த போட்டை கொடுத்ததுனால பேதுரு கடைசியில் அவனை வெறுமையாக அனுப்பல ஆண்டவர். நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வீட்டை திறந்து கொடுத்து பாருங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அங்கே நான் பார்க்குற போட்டை கொடுத்ததுனால ஆண்டவர் அதில் உட்காந்து ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பேசுகிறதுனால அது மூலம் நிறைய பேர் நிச்சயம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னார், உடனே வெறுமையை அனுப்பிடல. சரிப்பா நான் பிரசங்கம் பண்ணிட்டே போட்ட நகட்டுங்க அப்படின்னு சொல்லலை.
அவங்க சொல்கிறாங்க ஆழத்தில் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்க தள்ளி கொண்டுன்னு சொல்லும்போது அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படலாண்டவரே, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி செய்கிறேன், போடுகிறேன். போட்டவுடனே பாருங்கள், வலை கிளியத்தக்க, போட்டு நிரம்பத்தக்க மீன்கள், திரளான மீன்களை பிடிச்சாங்க. சந்தோஷம், பிரமிப்பு உண்டாயிடுச்சு, அதிசயம் நடந்தது. அது மாத்திரம் பக்கத்தில் இருக்கிற போட்டுக்காரங்களை, எங்களுக்கு உங்கள் இயேசு உதவி செய்ய சொல்லுங்கள். அவங்க போட்டு நிரம்பிச்சான், திரளான மீன்கள். பாருங்க, ஒரே நல்ல கோடீஸ்வரனா ஆக்கிட்டார் ஆண்டவர். அவருடைய வார்த்தையின்படி நடங்க. எக்கனாமிக்கில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை உங்களுக்கு லட்சக்கணக்காக ரூபா இல்லாமல் இருக்கலாம். இப்போல்லாம் ஒரு வீடு வாங்கினா கோடி ஆயிடுது. உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். இருக்கிற வீடை திறந்து கொடுங்க ஆண்டவருக்கு, ஊழியத்துக்கு. மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிற ஒரு அதிகார போஷே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லோருக்கும் பட்சபாதம் இல்லாதபடி ஆண்டவரே அதிசயங்களை செய்யுங்க. எந்தெந்த காரியத்தில் அதிசயம் நடக்கணுமோ அது இன்றைக்கே தோன்றணும், அது இப்போதே தோன்றணும். கர்த்தர் அனுக்கிரம் பண்ணுங்கப்பா. கௌதகர வஷே யார் எதெல்லாம் இழந்து தவிக்கிறாங்களோ அந்த இழப்புகளில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். இழந்து போனதை எல்லாம் கர்த்தர் இப்போ தருவீராக. ஆமென். யார் யாருக்கு எக்கனாமிக் பிரச்சனையோ அதை நீக்கி போடுவீராக. யார் யார் ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுறாங்களோ, ஓ ரபா லபா ரபோ, இந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக. யார் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த அதிகாரி ரட்சிக்கப்படுவார்களாக. அந்த வேலை பார்க்குறவங்க ரட்சிக்கப்படுவார்களாக. ஃப்ரெண்ட்ஸுகள் ரட்சிக்கப்படுவார்களாக. அலையிலோயா ரிக்காதகர வசே ஒரு பாதிக பபலா வரபோதி கபபலா. அடிக்கடி பேக் பெயின் வருது, எலும்பு தேய்மானம். நசனா இயேசு நாமத்தை நீங்கி போவதாக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்து பிதாவே. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.